துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம், அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். எதிரே வெளிப்படக்கூடிய தகவல்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம், அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் செய்திருக்கிறார். எதிரே வெளிப்படக்கூடிய தகவல்கள். இதை தாண்டி அமெரிக்கா, ஈரான், மத்திய கிழக்கினுடைய ஸ்டேல், இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகளுடைய கூட்டில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சிகரமாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே மத்திய கிழக்கினுடைய இந்த நிலவரங்கள் தொடர்பாகவும் தற்போதைய சமகால நிலவரங்கள் தொடர்பாகவும் சற்று விரைவாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற வலையொலி பக்கத்தை பின்தொடருங்கள். குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரை ஒரு மோதல் நிலைமை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஹார்முஸ் ஜலசந்தியில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. ஈரான் இந்த ஜலசந்தியை ஒரு நிரந்தர பொருளாதார ஆயுதமாக கருதுகிறது. இதன் மூலமாக எண்ணெய் வருமானத்தை விட 2 மடங்கு வருவாய் ஈட்ட முடியும் என ஈரான் தரப்பிலே கூறப்படுகிறது. அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானங்கள் இந்த பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்திலே அரசியல் தலைவர்களுடைய இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பிரான்சினுடைய அரசியல் தலைவர் ஜீன் லூக் மெலன்சோன் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதை ஆதரித்து பேசியிருக்கிறார். ஒரு நாடு தாக்கப்படும் போது அது தன்னை தற்காத்துக் கொள்ள அனைத்து வழிகளையும் கையாளும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானுடைய கொல்லைப்புறம் போன்றது. அவர்கள் தங்களை தாங்களே முடக்கிக் கொள்ள மாட்டார்கள், மற்றவர்களின் தடையைத்தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள் என அவர் வாதிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீனாவுடனான பேச்சு தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீனாவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பான தரவுகள் வெளியாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஈரான் விவகாரம் குறித்து பேசப்போவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் விவகாரத்தில் சீனாவின் உதவி தங்களுக்கு தேவையில்லை என்றும் தாங்கள் அமைதி வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ வெற்றி பெறுவோம் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கு முக்கிய பேச்சுபொருளாக மாறியிருக்கிறது. ஈரானின் இராணுவம் மற்றும் கடற்படை பலவீனம் அடைந்திருப்பதாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தொடர்ச்சியான போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் ட்ரம்ப் குறிப்பிடுகின்ற விடயம், ஈரானுக்கு அழிவு ஏற்பட்டு விட்டது, ஈரானுடைய கடற்படை முற்றாக அழிந்து விட்டது, விமானப்படை அழிந்து விட்டது என்று சொல்லி ஈரானுடைய தரப்பு சொல்கிறது அமெரிக்கா தோற்று போய்விட்டது என்று சொல்லி. யார் உண்மையில் தோற்று போனார்கள்? உண்மையில் தோற்று போனது உலக மக்கள். உலக மக்களுடைய பொருளாதாரம் தோற்றிருக்கிறது. ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இதனுடைய தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் தைவான் விவகாரத்தில் ஒரே சீனா கொள்கையை பிரான்ஸ் அங்கீகரிப்பதாக மெலன்சோன் உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய விடயமும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தைவான் ஈரானுடைய இறைமையை பற்றி பேசுகின்ற மெலன்சோன் எப்படி தைவானுடைய இறைமையை சீனாவுக்கு அடகு வைக்க முயல்கிறார்? ஆக பிரான்சிலே ஒரு சீன சார்பு அரசியல்வாதி தோன்றி இருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கிறது. சர்வதேச உறவுகள் என்பது தனிப்பட்ட விருப்பங்களின் அடிப்படையில் அமையாமல் நாடுகளுக்கு இடையிலான உடன்படிக்கையின் அமையில் அடிப்படையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆப்பிரிக்காவினுடைய லயன், அதாவது ஆப்பிரிக்காவினுடைய அமெரிக்காவால் நடத்தப்படும் மிகப்பெரிய வருடாந்த கூட்டு இராணுவ பயிற்சியாக இருக்கிறது. இந்த ஆண்டு மொரோக்கா, துனிசியா, கானா மற்றும் செனகல் ஆகிய நாடுகள் நடைபெற்றது. இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக மொரோக்காவில் தங்கியிருந்த போது விடுமுறை நேரத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 2 அமெரிக்க வீரர்கள் தற்செயலாக குன்றின் மேல் இருந்து விழுந்து உயிரிழந்திருப்பதான செய்தியும் மிகப்பெரிய பரபரப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 19 வயதான இவர் புளோரிடா மாநிலத்தைச் சேர்ந்தவர் எனவும் அமெரிக்க இராணுவத்துடைய வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒருவர் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாகும். 2026 அன்றுதான் இவர் ஸ்பெஷலிஸ்டாக பதவி உயர்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 27 வயதான கென் லோமன் ஜூனியர்
இவர் வர்ஜீனியாவைச் சேர்ந்திருக்கக்கூடிய இவர் ஒரு லெப்டினன்டாக அதிகாரியாக பணியாற்றுகிறார். அதே நேரம் மே 2ஆம் தேதி வீரர்கள் மாயமானதைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க மற்றும் மொராக்கோ இராணுவத்தினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேடுதல் பணியில் கப்பல்கள், விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லெப்டினன்ட் கீயினுடைய உடல் சில நாட்களுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மரியா கலிங்டனுடைய உடல் மே 12 அன்று கடலோர குகை ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் தென்மேற்கு மொரோக்காவில் உள்ள கேப் ரியா பகுதியில் அதற்கு அருகில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. வீரர்கள் கடலோர பகுதியில் உள்ள குன்றின் மீது மலையேற்றம் செய்த போது தவறி விழுந்ததாக முதற்கட்ட அறிக்கைகள் தெளிவாக விவரிக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியினுடைய சந்திப்பு என்பது மிகப்பெரிய ஒரு மாற்று பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரம்ப் சீனாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். உலகம் ஒரு புதிய சந்திப்பில் இருப்பதாகவும் சர்வதேச சூழல் கொந்தளிப்பாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஷி ஜின்பிங்கினுடைய முக்கிய உரையாடல் குறிப்பாக தகராறு அல்ல, அது ஒரு ஒத்துழைப்புக்கானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீனாவும் அமெரிக்காவும் ஒத்துழைப்பால் பயனடைய வேண்டும், மோதலால் நஷ்டமடையக்கூடாது, 2 நாடுகளும் போட்டியாளர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டை 2 நாட்டு உறவுகளில் ஒரு முக்கிய அத்தியாயத்தை தொடங்கும் வரலாற்று மைல்கல்லாக மாறுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளை விட பொதுவான நலன்களை அதிகம் என அவர் நம்புவதாக சொல்லியிருக்கிறார். இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் 2 நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை விட பொதுவான நலன்களை அதிகம் இருக்கிறது என்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவில் அளிக்கப்பட்ட இராணுவ அணிவகுப்பு மற்றும் குழந்தைகளின் வரவேற்பு தன்னை மிகவும் கவர்ந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஷி ஜின்பிங்குடன் தனக்கு நீண்டகால மற்றும் நெருக்கமான நட்பு இருப்பதாகவும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இருவரும் பேசி தீர்த்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகின் டாப் 30 நிறுவனங்களின் தலைவர்களை உள்ளடங்கிய ஒரு பெரிய வர்த்தக குழுவை ட்ரம்புடன் அழைத்து வந்திருக்கிறார். இவர்கள் சீனாவோடு பரஸ்பர வர்த்தகம் செய்ய ஆர்வமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஷி ஜின்பிங்கை ஒரு சிறந்த தலைவர் என்று ட்ரம்ப் புகழ்ந்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு இதுவரை நடந்த உச்சி மாநாடுகளில் மிகப்பெரியது என்றும் அமெரிக்கா சீனா இடையிலான உறவு முன்னப்போதையும் விட சிறப்பாக இருக்கும் எனவும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆகவே எதிர்வருகின்ற காலங்கள் அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றாக போகிறதா, ஒன்றுபட போகிறதா, இப்படியான கேள்விகள் மாறியிருக்கிறது. ஆகவே உலகத்தினுடைய பொருளாதார ஒழுங்கையும் உலகத்தினுடைய சமாதானத்திற்கும் சீனா அமெரிக்கா கூட்டணி என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாகும். இந்த கேள்விகள் தொடருமா? குறிப்பாக சீனாவிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள், ஒப்பந்தங்கள், கைச்சாத்துதல்கள், அதே நேரம் 2 தலைவர்களும் பரிமாறிக்கொள்ளுகின்ற வார்த்தைகள் உலக அமைதிக்கும் உலகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் நன்மை பயக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வின் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.